Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கவங்களாம் சத்தமா ஒரு அல்லேலூயா. சிறிய பாடல் ஒன்றை பாடி நாம் வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை பெருகுதப்பா. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் நீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. இருப்பேன் நீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு பேசி மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஆமென். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இந்த நாள் செய்திக்கு போறதுக்கு முன்பாக சரீரம் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டது என்ன? சபை. அப்ப அவயவங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம தான். அப்ப இது யார் அந்த சரீரத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். சரீரம் சபை, அவயவங்கள் நீங்களும் நானும். இப்போ இந்த சபையோடு இணைந்திருப்பது யாருடைய சித்தமாக இருக்கிறது? தேவன். அப்போ ஒருவேளை அவருக்கு சித்தம் இல்லைன்னா நாம் எங்கே இருந்திருப்போம்? இந்த சரீரத்தில் இருக்க மாட்டோம். என்னோட கூட இருக்கவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ ஒரு சரீரத்தில் நாம் இணைவது நம்மளுடைய சித்தமோ நம்மளுடைய ஒரு பெரிய பிளானோ இல்லை. இந்த வசனத்தின்படி தேவன் அந்த சரீரத்தில் இந்த அவயவங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு சொல்லப்பட்டது ஒரு பெரிய சபையை குறித்து ஆண்டவருடைய காரியத்தை சொல்லியிருந்தாலும் இந்த நாள் இந்த கான்டெக்ஸ்டில் இன்னைக்கு இந்த சபையில் நீங்களும் நானும் நிற்பதற்கு காரணம் நீங்களும் நானும் நினைச்சதுனால இல்லை, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிப்போம், இந்த சபையில் கொண்டு வந்து வைத்தது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பேர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர், ஆனால் இந்த சபையில் வைத்ததும் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. என் கூட சத்தமாக ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு நம்மை குறித்து அநேக விஷயங்களில் சித்தம் இருக்கிறது. அதை வர நாட்களில் பார்ப்போம். இந்த நாள் எனக்காக எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 133வது அதிகாரம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வசனம் நம்ம அநேக நேரத்தில் ஜெபத்தில் கேட்டிருப்போம், சபையில் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லுவேன், கேட்டு கேட்டு புளிச்சு போன வசனமாக இருக்கு பிரதர். இல்லை, நம்ம எப்பயாச்சும் ஒரு மனமாக எல்லாரையும் கூடி வர செய்யணும், இல்லை வந்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆண்டோடைய கிருபையில் நம்ம சபையில் நம்ம அநேக நேரம் அநேக கூடுகைகள் உண்டு. அப்போலாம் அங்கிள் அதிகமாக ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை யோசிப்பார். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஏன்னா அத்தனை தடவை அந்த வசனத்தை கேட்டோம்.
வசனத்தை கேட்கிறது வேற. இப்போ அவர் சொல்ற வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதில் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எந்த இடத்துல சகோதரர்கள் கூடியிருந்தாலும் அந்த இடத்துல இன்பம் இருக்கணும், அந்த இடத்துல நன்மையும் இருக்கணும், இந்த வேத வசனத்தின்படி. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கும்போது நான் எப்படி இருந்தேன்னா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆச்சுங்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. உயர்த்தாத கரங்களுக்காய் சோதரம். இதோ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னே ஒரு ஒரு உற்சாகம் வரணும். கர்த்தர் சோதரம். ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சரி போவோம். அப்புறம் திருப்பி புதன்கிழமை இன்னும் கொஞ்சம். இப்போ வர சனிக்கிழமை வேற சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தில் வரும்போது சொன்ன சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் 7 மணி. 7 மணிங்கிறது சபை ஆரம்பிக்கிறது. எந்திரிக்கிறவங்க அதுக்கு முன்னாடி, அது முசாஃபால வரவங்க இன்னும் முன்னாடி, பிள்ளை குட்டி இருக்கவங்க அதுக்கு முன்னாடி. சரி முடிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அது உற்சாகம் ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன். இப்போ கேரல்ஸ் அன்னைக்கு ஈவினிங் முசாஃபால வச்சுருக்காங்க. வாங்க போவோம். எனர்ஜி எங்கேருந்து வரும்? எனர்ஜி எங்கேருந்து வரும்? நல்ல வேலைக்கு இந்த நேஷனல் ஹாலிடேஸ் ஏதாச்சும் ப்ரோக்ராம் வைப்பாங்க, கர்த்தருக்கு சோத்திரம். இல்லைன்னா அப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அது இங்கே இருக்கவங்க வெள்ளிக்கிழமையிலேருந்து கேர்சல் ஐகார்டில் தொடர்ந்து ஓட்டம். அப்படிங்கும்போது ஓடும் பொழுது நமக்கு ஒரு ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ வரிசையாக சொன்னார், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கு. நாம் அந்த சபையோட இணைஞ்சிருந்தோம்னா நமக்கு அது ஓடுறதுக்கு முடியும். இல்லைன்னா அப்படியே போக போக அந்த உற்சாகம் குறையும். என்னோட கூட இருக்கவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிகிட்டே வரணும். ஆமாம். இப்போ நம்ம எதோடு இணைஞ்சிருந்தோம்னா எனக்கு அதை உந்தி தள்ளும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் அப்படியே அதில் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்ம ஒருவேளை கூடியிருக்கிறோம் அப்படிங்கும்போது நான் சொன்ன போல அந்த உற்சாகம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து நம்ம மாம்சத்தில் ஒரு ஒரு உற்சாகத்தில் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு ஓடும் பொழுது ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. த இன்டென்ஷன், சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிற அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவன் இந்த சபையில் என்னை வைத்தது அவருடைய சித்தம், அவருக்காக, அவர்னால தான் நான் இணைக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் ஓடிக்கொண்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இணைப்பில் நம்ம ஓடும் பொழுது இந்த தைலத்தை யூத் மீட்டிங்கில் சொல்லும்போது தைலம் தலையில் ஊற்றப்பட்டு தாடியில் வந்து அங்கிகளில் வழிந்தது. எந்த இடத்துலையுமே ஃப்ளஷில் படலை, எந்த இடத்துலையுமே இந்த சரீரத்தில் படலை, மாம்சத்தில் படலை. இந்த தைலம் ஊற்றும் பொழுது அப்போ நம்ம இந்த 80-20 ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஒரு 20% பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா 80% தானாக சரியாயிரும். அப்போ நம்ம அந்த 20% ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த 80% தானாக சரியாயிரும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. இப்போது நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடணும், நம்ம கூப்பிட்டா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்கள ஆண்டவரோட இணைச்சி விட்டுட்டோம்னா நாம் கூப்பிடலனாலும் ஆண்டவருக்காக நான் போகிறேன், ஆண்டவருடைய ஆலயம் அங்களுடைய பிரசன்னம் இருக்கும் அப்படின்னு பிடிச்சி ஓடுறதுக்கு வாய்ப்பு அமையும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? இந்த வர மாசத்தில் நமக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் ஆண்டவரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவமாக இந்த ப்ரோக்ராமில் மாறணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோட இன்டராக்ட் பண்ணுற ஒரு செஷனை ஆண்டவர் அதை மாற்றுவார். விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எடுக்கிற அத்தனை பிரயாசத்திலையும் ஆண்டோடைய கரம் கூட இருந்து அங்கே வருகிறவர்கள் நெக்ஸ்ட் டைம் நானே வரணும் என்று சொல்லி வரும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த எல்லா செஷன்லையும் ஆண்டவர் வைக்கணும். இன்னும் நாள்லேருந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. புது வருஷத்தில் போகும்போது நான் டயர்டாகி போகக்கூடாது, புது வருஷத்தில் போகும்போது நான் எனர்ஜைஸ் ஆகி உள்ளே போகணும். நான் ஓடுனதுனால டயர்டாகி போகக்கூடாது, நான் ஓடுனதுனால எனர்ஜைஸ் ஆகிட்டு தான் உள்ளே போகணும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நீங்கள் நம்பினா ஆண்டவர் செய்வார். நீங்களும் நானும் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அதில் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றுவதாய் அன்னைக்கு எர்மோன் மேலையும் சியோன் மேலையும் ஊற்றின அந்த எர்மோன் மேலையும் சியோன் மேலையும் ஊற்றின அந்த பணிக்கு ஒப்பாக ஆண்டவரை மாற்றுவார். அந்த இடத்துல எப்படி இருக்குமா? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டடிகிறார். நீங்களும் நானும் கூடி கலைகிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுவார். நம்புனீங்கன்னா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நாம கூடி வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது
கூடி வரும்போது இல்லை, ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, 2 பேராவது 3 பேராவது, நான் சொல்றது சத்தமா விளங்கிக்கணும், ஏன்னா இதெல்லாம் கேட்ட வசனம் தானே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே. இப்ப எங்க கூடுனா, எங்க கூடணுமா? நீ எங்கே வேணாலும் குடிக்கும், எங்கே கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. போன வாரம் தான் கேட்டாங்க சபைனா என்ன. நம்ம சபையை சொல்கிறேன், நம்ம சபை நல்ல சபை தான், இதான் நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் அதே ஸ்டாண்ட் எடுக்கிறேன். நம்ம சபையை நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே வந்து நடுவில் வந்து நான் இருக்கிறேனார். இப்போ எங்கேயோ கூடுறத நம்ம இங்கே சபையில் கூடனா இங்கே வருவார மாட்டார். அவர் எங்கே கூடனாலும் வரவர். அப்போ இன்னைக்கு நம்ம சபையில் இதுக்குன்னே ஒரு கூடுக வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அப்போ 2-3 பேருக்குன்னு அதிகமாகவே இருக்கிறோம். இப்போ நம்ம அவர் நாமத்தில் தான் கூடியிருக்கிறோமா? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவருடைய நாமத்தில் தான் கூடியிருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் ஒரு மனமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது கூட்டத்துக்கு நடுவில் இல்லை, அவருடைய நாமத்தினாலே ஒரு மனதாய் ஒரு இடத்துல கூடும் பொழுது, ஒருமித்து கூடும் பொழுது ஆண்டவர் எங்கே கூடினாலும் வருகிற தேவன். சபையில் அவருடைய நாமத்தினால நீங்களும் நானும் கூடியிருக்கிறதுனால இங்கேயும் இருக்கிறார் என்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆமாம், நாம் அதை சீரியஸாக எடுக்கும் பொழுது அவரை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். 18-19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவன் எந்த காரியத்தை குறிச்சாலும், எந்த காரியத்தை குறிச்சாலும் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், ஒரு காரியத்தை வச்சு அதற்காய் ஜெபம் பண்ணினாலும் சரி, இல்லை என் மனதில் இப்போ அந்த சின்ன பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுது, அங்கே யாரோ ஒருத்தருக்கு அதே எண்ணம் தோணுது. அப்படி எந்த இடத்துல 2 பேர் ஒருமனப்பட்டாலும், நமக்கு செயின் ப்ரேயரில் கொடுக்குற அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒரே நேரம் 2 பேர் பண்ணினாலும், இல்லை அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரே விஷயத்தை அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பண்ணினாலும் அந்த காரியம் ஆகும்படி செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல 2-3 பேர், எந்த இடத்துல 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தாலும் அங்கே அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும். எந்த இடத்துல அவருடைய நாமத்தினால கூடினா அவர் வருகிறார், அவருடைய பிரசன்ஸ் வரும். எந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமித்து கூடினாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதமும், அந்த இடத்துல என்ன இருக்குது, ஆசீர்வாதமும், அந்த இடத்துல ஜீவனும் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளத்தில் பிளெஸ்ஸிங்கை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், அவருடைய பிரசன்ஸை கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கிற அந்த காரியத்தை ஆகும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த காரியத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆனால் எனக்கு இன்னும் ஆகலை. ரொம்ப காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயம் நடக்கலை. அழகா சொன்னார், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இல்லை, இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லிடுச்சு. அப்போ நம்ம அப்படி செஞ்சால் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நாம் செஞ்சோம்னா நடக்கும். யாராச்சும் 2 பேர் ஒரு காரியத்துக்கு ஒருமனப்பட்டீங்கன்னா அந்த காரியம் இயேசுவின் நாமத்திலே ஆகும். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ அந்த காரியத்துக்கு நீங்கள் நானும் தேவைப்படுறது, இப்போ நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்துக்கு ஒத்ததாக ஒரு ஆள் ஜெபிக்கணும்னா டேக் யுவர் ப்ரேயர் பார்ட்னர். ஒரு ஆளை கைப்பிடிச்சி ஜெபிக்கிறதுக்கு இந்த சபையில் ஆண்டவர் நமக்கு ஆட்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கையில் பிடிக்கணும். ஆண்டவர் இந்த சரீரத்தில் அவயவங்களாய் வைத்திருக்கிறார். எல்லா அவயவங்களும் ஒன்னோட ஒன்று தொட்டுக்குமானா தெரியாது. இப்போ எனக்கு காதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, இந்த கட்டரில் விட்டால் போகுமா? ஏன்? அப்போ அதுக்கு இந்த சுண்டு விரல் தான் சரியாகும். என் கால் கட்ட விரல் கால் சுண்டு விரல் போகுமா? அப்போ சில இடங்களுக்கு சில இடம் மட்டும்தான் செட் ஆகும். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது? எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதினதின் எலும்புகளோட இணைச்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒன்றா இருந்தால் நீங்களும் நானும் கேட்குறது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சரி, நீங்களாம் சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுறதுனால நான் வேகமாக முடிக்கிறேன். இப்படி பிரசங்கி 4:9 உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். ஒண்டியாக இருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான்.
ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. எனக்கு ஏன் இந்த வசனத்தை நான் 2 காரியத்தை எடுத்து வச்சிருந்தேன். இந்த வசனமெல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்பட்டதுனால நான் இதை கொண்டு வரேன். இது புகுத்துறது கஷ்டமாக இருந்தாலும் ஆர்டர் வந்ததுனால நான் இதை புகுத்துறதுக்கு விரும்புகிறேன். ஒண்டியா இருப்பதை காட்டிலும் 2 பேராக இருப்பதுனாலும், இந்த இடத்துல நான் சொல்லி கொண்டிருக்கிறதுலாம் நீங்கள் சபையோடு நிறுத்திட்டீங்கன்னா இது ஒரு ட்ரையான மெசேஜ் ஆகிடும். இது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எந்த இடத்துல 2 பேராக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் வருவார், அவர் நாமத்தில் கூடினா. இப்போ 2 பேர் இந்த இடத்துல பேச்சுலராக இருக்கும், அநேக பேர் குடும்பமாக இருக்கிறோம். எந்த இடத்துல நீங்கள் ஒரு மனதாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வருவார். ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் ஆட்கள் தனித்தனியாக இருக்க முடியும். அவர்கள் ஒண்டியாக இருக்கிறவங்க அது ஒரு சைடில் போகும், இது ஒரு சைடில் போகும். அது ஒன்றாகும்போது ஆண்டவருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல வரும். எந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபம் பண்ண முடியும்? ஒருவேளை சகோதரன் பண்ணுறானோ தெரியல, ஆனால் குடும்பத்தில் பண்ண முடியும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? குடும்பமாய் சேர்ந்து ஒரு ஜெபத்தை நீங்கள் நான் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை ஆகும்படி செய்வார். இந்த இடத்துல ஒண்டியாக இருந்து விழுகிறவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லது. குடும்பத்தில் ஒரு ஆள் கீழே விழும் பொழுது அவர்களை தூக்கி விடுவது நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், மற எந்த விஷயத்தில் இருந்துக்கலாம். ஒருவேளை விழுந்தா, ஒருவேளை கணவன் கீழே விழுந்தா மனைவி அவர்களை தூக்கி விடணும். ஒருவேளை மனைவி கீழே விழுந்தா கணவன் அவர்களை தூக்கி விடுறதுக்காக ஆண்டவர் நம்மளை இணைச்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் 2 பேர் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணினாலும், அவரிடத்துல கூடினாலும், ஒருமித்து வாசம் பண்ணினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. சத்தம். இப்போ ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம வேகமாக போவோம். ஒரு மனமாக இருப்பது, ஒன்றாய் வாசம் பண்ணுவது முடியுமா முடியாதா? கடினமா இல்லை ஈஸி தானா? ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அடுத்த ஆளை பொறுத்து தானே. எனக்கு ஈஸி, ஆனால் அடுத்த ஆளுக்கு சரி. இப்போ நாம் இதனால் வர பெனிஃபிட்ஸ் நம்ம அநேக இடத்துல கேட்டிருக்கோம். ஒரு மனமாக இருக்கிறதுனா நமக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே விருப்பமாக தான் இருக்குது. சபையில் ஒரு மனமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு மனமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு டைவர்சிட்டியும் இல்லாமல் எல்லாரும் ஒரு மனமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்குது. பட் வாட் ஆர் த சேலஞ்சஸ்? அந்த சிறு நரிகளையும் இந்த குள்ள நரிகளையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கனிகள் வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? we always focus on the fruits. well and good, but where is your fruits? ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் கூட சில நரிகள் ஓடுறதையும் விட்டுட்டோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் சில நேரம் காணாமல் போயிடும், இல்லை பலன் இல்லாமல் போயிடும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அப்போ வேதத்தின் வழியாக அது என்னென்னு கற்றுக்கிட்டோம்னா அதை இனம் கண்டு கொள்வதற்கு, அதை பிடிப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். கனிகளை நீங்களும் நானும் சபையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் எல்லா இடத்துலையும் கனிகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. சரி, நான் வேகமாக சொல்கிறேன். 3 காரியத்தை, ரொம்ப காரியங்கள் இருக்குது, 3 காரியம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் த யூனிட்டி wherever you can keep? It can be in family. அதாவது நீங்கள் சர்ச்சினோட வேறு மாதிரி பார்த்துருவீங்க. ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி, ஸ்டார்ட் யுவர் ஒர்க் பிளேஸ், தென் கம் டு த சர்ச். இந்த 3 வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். 16:28. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஆமென். முதல்ல விட்டுருவோம். இந்த கோல் சொல்லுகிறது அப்படின்றதுக்கு அர்த்தத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. 2 பேர் சேரும் பொழுது 3ஆவதா ஒரு ஆள் அந்த இடத்துல இல்லாத இடத்துக்கு போகுது, அந்த ஆளை நம்ம பற்றி பேசணும்னா அது கோல் சொல்கிறது. ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்கிற போது வேறு மேபி குட் இன்டென்ஷன், பட் அது கோல் சொல்கிறது. ஒரு ஆள் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி நம்ம டிமினிஷ் பண்ணுறோமா, அந்த ஆள் இல்லாதப்போ அது கோல் சொல்கிறது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பொதுவாக அநேக குடும்பங்களில் இந்த விஷயத்தினால தான் பிரச்சனை வரும். பிகாஸ் வில் கிவ் ஸ்பேஸ். யாராச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வேலை ஸ்தலத்தில் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம பற்றி இன்னொரு ஆள் சொல்லிப்போம், அவன் பார்க்குறது நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போ நான் சபைக்கு வரேன், சபையிலையும் அதே மாதிரி இருக்கலாம். இங்கே ஒரு ஆள் கேட்டாங்க, ஆள் சொல்லணும். இப்போ இந்த யூனிட்டியில் உள்ள பிரச்சனை, ஒய் வி கேனாட் மெயின்டைன் த யூனிட்டி. ஏன் அது ஒருமித்து வாசம் பண்ண முடியல? ஏன் ஒருமனாக இருக்கலைன்னா சில நேரம் நம்ம எறியாமல் நாம் அதில் இன்வால்வ் ஆகிருப்போம், இல்லை நம்மளை கொண்டு வேற யாராச்சும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும்னா, ஆண்டவருக்கு ஒருமித்து வாசம் பொழுது அந்த அபிஷேகத்தில் என் மேலே விழுது, தாடியில் வந்து என்னுடைய அங்கியில் வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த ஜீவனை திருடுறது தான் பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலை என்ன? திருடன் திருடவும், ஆசீர்வாதத்தை திருடவும், கொல்லவும், ஆண்டவர் கொடுத்த ஜீவனை கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இன்னைக்கு இந்த சின்ன காரியம் அதை நம்ம பெருசு பண்ணாத வரைக்கும் இது சில காரியத்தை காலி பண்ணிகிட்டே இருக்கும். we don't know. நம்ம சில நேரம் சொல்லுவோம், கோல் சொல்கிற போது அது நமக்கு அது இன்னொரு விஷயத்தை விளையாட்டாக சொல்லுவோம், அது வந்துட்டு உள்ளே போயிடும். we have to be more careful. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நீங்களாம் முறைக்கிற மாதிரி இருக்குது. 2 காரியம் இருக்கும். ஒன்று, நீங்கள் அதை செஞ்சுருக்கணும்.
அப்படி இல்லைன்னா ஒன்றும் புரியாமல் இருக்கும். சரி, இந்த ஒரு விஷயம் நம்மளை யூனிட்டிக்குள்ளே விடாது. அப்போ நீங்களும் நானும் நான் அதில் பங்காளியாக ஆயிடக்கூடாதுன்னா இந்த குள்ள நிறைய நான் முதல்ல கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது ஒரு விஷயம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். சரி, சரிப்பா, கோல் சொல்லிட்டான், இல்லை நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டான், நம்மளை பற்றி ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு. இப்போ ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. என்ன? நீ மற்றவர்களை மன்னித்தால் நான் உன்னை மன்னிப்பேன், உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன். இது ஆப்போசிட்டாக படித்து பார்ப்போமே. ஆண்டவர் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னா நான் மற்றவங்களை மன்னிக்கணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நம்ம பொது ஒரு டயலாக் சொல்லுவோம்ல ஊரில், தமிழ்காரங்களுக்கே உண்டு. நான் மறந்துடுவேன், ஆனால் மன்னிக்கிறது மட்டும் என்னால் முடியாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் மறந்துடுவேன், ஆனால் மன்னிக்கிறது என்னால் முடியாது. ஆனால் நம்ம பைபிள் எடுத்துட்டோம்னா அந்த பழமொழி நமக்கு செட் ஆகாது. நம்ம மறந்துடணும், மன்னிச்சிடணும். ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்கள மன்னிக்கவே முடியலன்னா இப்போ நான் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படணுமே, செல்ஃபிஷ் ரீசன். ஆண்டவரை என் பாவத்தை மன்னிக்கணுமே, அதுக்காகவாச்சும். நான் மறந்தாலும் மன்னிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு உள்ளது, என் பாவத்தை மன்னிக்கணும்னா நான் மன்னிச்சா மட்டும்தான் எனக்கு அப்ரூவ் ஆகும். இல்லைனா அப்படியே தூக்கிட்டு போகணும், பாவத்தோடு மேலே போக முடியாது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். மூணாவது ஒரு விஷயம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப தேவனே எதிர்த்து நிற்கும் போது அதுல மனுஷன் கூட நிற்க முடியாது. ஆமா தானே? பெருமைங்கிறது எப்படின்னா, நம்மளை அறியாமல் நம்மை உயர்த்தி, நம்மளை அறியாமல் நம்மளை உயர்த்தி மற்றவர்களை கீழே தள்ளிடும். குடும்பத்தில் நடக்கலாம், கணவன் மனைவியை செய்யலாம், அவன் பை டிஃபால்ட் அவனுக்கே தெரியாது, அவன் உயர்த்துவான், மனைவி தானாக கீழே போயிடும். ஆனால் சில இடங்களில் ஆப்போசிட் ஆயிரும். மனைவி தன்னை தெரியாமல் அது உயர்த்திடும், கணவன் கீழே போயிடுவான், ஈகோ கிளாஷ் ஆயிரும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? தெரியாமல் செய்கிறது. அப்போ எந்த இடத்துல பெருமை இருக்குதோ ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார். அப்போ மனுஷன் அதனோட கூட போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பத்தில் நாம் சில நேரம் நம்ம பெருமையாக நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டாகும். வேலை ஸ்தலத்தில் நாம் நம்மை உயர்த்தி காட்டும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு எப்படி யோசேப்புக்கு ஒரு கூட்டம் எதிராக நடந்துச்சு. அவன் அப்பா கூட க்ளோஸாக இருந்தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் தவறாக பண்ணலை. ஆனால் அவன் அண்ணன் எல்லாம் அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சு. அப்போ நம்ம காட்டுறதை, ஹைலைட் பண்ணுறதை கான்ஷியஸாக இருக்கும்போது கம்மி பண்ணிக்கணும். அப்போ பெருமை மாத்திரம் தானே இல்லை, மாயமான தாழ்மையும் பெருமையாயிடும். இந்த மாயமான தாழ்மைக்கும் மாய்மாலமான தாழ்மைக்கும் வித்தியாசம் உண்டு. மாய்மால தாழ்மை நான் வந்துட்டு பிரதர் பிரைஸ்லாட் கான்ஷியஸ்லி ஐ எம் டூயிங். இந்த மாயமான தாழ்மை, நான் தாழ்மையாக இருக்கிற மாதிரி நான் காட்டுவேன், எனக்கே தெரியாது நான் நடிக்கிறேன். அதாவது ஏமாறுறதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஏமாறுறது நமக்கு தெரியும், வஞ்சிக்கிறது நம்ம ஏமாறோம்ட்டே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் அந்த யூனிட்டியில் ஒருமித்து வாசம் பண்ணுவதை கெடுக்கிறதுக்குள்ள சில குள்ளநரிகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நீங்களாம் ஒரு மாதிரி என்ன பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை, என்னக்கிட்ட இல்லை, ஆனால் சகோதரன்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால், நல்ல ஒரு சகோதரன் என்ன செய்யணும்? முதல்ல அவனுக்காக ஜெபம் பண்ணணும். கையை ஒன்றை காட்டுன்னு தப்பு நினச்சிடும், ஜெபம் பண்ணணும். இல்லை, இன்னொன்று அவன்கிட்ட க்ளோஸ்னா நல்ல நண்பன் முகத்துக்கு நேராக சொல்லுவான், தம்பி வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட், கரெக்ட். அதை நாம் சொல்லணும். சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு நாத்தான் இல்லைன்னா தாவீது அதனால மனம் திரும்புறது கஷ்டம். அப்போ நீ நாத்தானா? ஆண்டவர் சில பேரை நாத்தானை அழைச்சிருக்கலாம், சில நேரம் சில சிச்சுவேஷனில் நாத்தானை மாற்றி விடலாம். அப்போ என்னுடைய பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட சொல்லாத வரைக்கும் எனக்கு அது பிரச்சனைன்னு தெரியாது. அதே போல் உங்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கு இப்படி நீங்கள் கண்டு கொண்டீங்கன்னா அவர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இல்லை நானும் என் சகோதரனும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் என் மேலே அபிஷேக தைலம் வரும், என்னுடைய சபையில் அந்த குளிநறிகள்லாம் போனால் தான் அந்த கனிகளை பறிக்க முடியும் அப்படின்னா நீங்களும் நானும் அதற்கு முயற்சி செய்யணும். எத்தனை பேர் என்ன கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்தால், என்கிட்ட இருந்தால் நான் மாற்றிக்கணும். என்கிட்ட இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கேன், ஆனால் என் பக்கத்தில் இருக்க சகோதரன்ட்டு இந்த காரியங்கள் காணப்பட்டுச்சுன்னா தயவு செய்து தனியாக கூப்பிட்டு போய் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் பிரதர், ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கைகளை வரலையே. அதாவது நான் நல்லா இருந்தால் சரி. இன்னைக்கு ஏன் அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிறதின் கனிகளை நீங்களும் நானும் பார்க்க முடியலன்னா சில நேரம் நம்மை அறியாமல் இந்த காரியங்கள் இருக்கும். இதை யாருக்காக விடணும்னா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், எல்லாத்தையும் மாற்றுவதற்கு அன்பு அப்படின்னு ஒரு 1 கொரிந்தியர் 13 இருக்கு.
எடுத்து வாசிக்க வேண்டாம். அது என்ன பண்ணுமா? பெருமை கொள்ளாது, கசப்பாக இருந்தாலும் சகிச்சிக்கும், எல்லாத்தையும் சகலத்தையும் ஏற்கும், சகலத்தையும் நம்பும். ஆனால் அதான் எனக்கு தான் ஏற்கனவே உங்கள் மேலே கோபம் இருக்கு, எப்படி அதை நான் பண்ணுறது அப்படின்னா, அதை பைபிளை தூக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னது கரெக்ட். இப்போ பைபிளை தூக்குனதுனால எனக்கு உங்ககிட்ட அன்பு பண்ணி தான் ஆகணும், அதுக்கு எனக்கு முடியல. பட் வி கேன் டூ ஒன்லி ஒன் திங், ஐ கேன் ஸ்டார்ட் திஸ் பைபிள். ஐ கேன் ஸ்டார்ட் டு லவ் காட் மோர் சின்சியர்லி, ட்ரூலி. நான் எப்போ அவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ அவருக்காக உங்கள் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன். எனக்கு உங்கள் மேலே பயங்கர கோவம் பிரதர், பட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ ஸ்டார்ட் டு லவ் யூ, ஐ ட்ரை டு லவ் யூ. இதை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு அபிஷேக தைலம் உங்கள் தலையில் இறங்கி தாடியில் வந்து அங்கியில் போய் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஜீவனையும் கொண்டு வரும். அல்லேலூயா. இது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். இதை நம்ம சரி செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மகிமையான மாதத்தை நம்மை காண செய்வார். அல்லேலூயா. இத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க. ஆமாம், கசப்பை கொண்டு போகிறது கஷ்டம் தானே, கசப்போட போகிறது. அந்த ஸ்லைடு போட்டுடலாமா? சரி, இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு பைபிள் சொன்னதுனால கொஞ்சம் முறைச்சி பார்த்தீங்க. நான் வேகமாக ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்லைடு மட்டும் காட்டிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா போன வாரம் சங்கர் பிரதர் ஸ்லைடு போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் எப்பயும் போடுவேன், அதெல்லாம் நிறுத்திட்டேன். சரி, நேற்றுக்கு அது இன்ஸ்பயர் ஆச்சு. காட் பிளஸ் யூ. சங்கர் பிரதர் மெசேஜ் எடுக்கும்போது சொன்னாங்க, சயின்ஸ் புக்கெலாம் கொண்டு வரணுமா, லைட்டோட ஸ்பீட் என்ன, சவுண்ட் இல்லாத ஸ்பீட்லான்னு கேட்குறாங்க. அது அந்தளவுக்கு நான் போக விரும்பலை. இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அதாவது ஒருவன் 1000 பேரையும், அதுக்கப்புறம் 2 பேர் 10,000, 16,000மா 10,000. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000, 10,000 பேரையும் துரத்துவாங்க. எங்கே இருக்குது இந்த வசனம்? இல்லை, எங்கேயோ இருக்கு. ஒரு நிமிஷம் டைம், ஏன்னா டைம் முடிய போகுது. ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா கிஃப்ட் அடுத்த வாரம். 15 seconds, 25 seconds. சரி, 30 seconds, 45. நான் வீட்டில் கேட்கலாம்னு நினச்சேன், கேட்டால் சொல்லிடுவாங்க, எனக்கு கேட்கல. 60 seconds. ஓகே, டன், முடிஞ்சு. அடுத்த வாரம் கொண்டு ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? உபாகமம் 32:30. ஓட்டுவது எப்படி? இது நான் வந்து அப்படியே துரத்துவானே நினச்சிட்டேன். ஆண்டவர் கேட்குறாரு, எப்படிடா ஓட்டுவாங்க, நான் இல்லைன்னா எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு gift கன்ஃபார்ம். சரி, வில் கோ வெரி ஃபேலன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஒரு கசப்பாக இருக்கும். அது எப்படி அப்படின்ட்டு இதுதான் உண்மையுமே. பிகாஸ் we are not seeing the other side of the coin. Always we'll speak the blessing, we'll speak the fruits, everything okay. But whole அடைச்சோம்னா எல்லாம் சாணம் சரியாயிருமே, அந்த காரியத்தை பார்ப்போம். So are we taking up or giving up? இப்போ நான் சொன்ன விஷயங்களை you can take up or you can give up, no problem. இல்லை ப்ரோஸ், எனக்கு தெரியும், நல்லா தெரியும், கசப்பாக தான் இருக்குது, ஆனால் நான் பேசணும்னு நினைக்கிறேன். If you feel that one, try today. I'm telling you, because we are end of the year, maybe end of the days, we don't know. கசப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் தட், அந்த ஆயின்மெண்ட் எனக்கு வேணும். கசப்பாக தான் இருக்குது, எனக்கும் என் மனைவிக்கும் கசப்பாக தான் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டூ. பண்ணிங்கன்னா ஃபேமிலியில் அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல பிளெஸ்ஸிங்கும் ஜீவனும் இருக்குமா, லைஃப் இருக்கும். அடுத்த வருஷம் போயிடலாமா? வேகமாக ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, இட்ஸ் a power of partnership. நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஒண்டியா இருப்பதை காட்டிலும் 2 பேராக இருக்கிறதுனாலும் இது வந்து கழுதை கிடையாது, இது குதிரை தான். தேங்க்யூ. த ஜெர்மன் பெல்ஜியன் டிராஃப்ட் கார்ஸ். இந்த கழுதை பற்றின ஒரு கதை, இது ஏற்கனவே யூத் மீட்டிங்கில் பேசினது தான். பட் இது எல்லாத்துக்கும் மீண்டும் பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக நான் இங்கே கொண்டு வரேன். இந்த கழுதை இல்லை, குதிரை. இந்த ஜெர்மன் பெல்ஜியன் டிராஃப்ட் கார்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஹிட்லர் டைமில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய இடங்களில் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு இந்த குதிரையை யூஸ் பண்ணுறாங்க. இது பொதி சுமக்கிற ஒரு குதிரை. அடுத்து இந்த ஒரு குதிரை என்ன பண்ணுமா, இந்த ஒரு சிங்கிள் ஹார்ஸ் என்ன பண்ணும், இந்த ஒரு அனிமல் 8,000 பவுண்ட்ஸை இழுக்கக்கூடிய பலம் இருக்கு இந்த குதிரைக்கு. 8,000. அடுத்து தேங்க்யூ. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன, அப்போ 2 குதிரை சேர்ந்தா எத்தனை இழுக்கணும்? தேங்க்யூப்பா, அப்படியே வச்சுக்கோ. ஒரு குதிரை 8,000னா 2 குதிரை 16,000. அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2 குதிரை சேர்ந்துச்சுன்னா 24,000 பவுண்ட்ஸ் இழுக்கும். அதாவது 2 பேர் செல்லும் பொழுது 3 பேருடைய பலம் அந்த இடத்துல வருது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க?
நம்மெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் 2ஆக சேரும் பொழுது 3 பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் குதிரைக்கு இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அடுத்த விஷயம் பேருங்க, when they train together and pull together, அதாவது நீங்களும் நானும் சேர்ந்தா 16 தூக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சேர்ந்தா இப்போ எவ்வளோ 24 தூக்குறோம். ஆனால் இந்த 2 குதிரையை ஒன்றா ட்ரெயின் பண்ணணும்னா ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல கட்டி சாப்பாடை போட்டு அங்கேயே வளர்த்தோம்னா, அடுத்து போடுங்க நெக்ஸ்ட், அது 32,000 இழுகுதான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? 2 குதிரை சேர்ந்துச்சுன்னா 24, வெரி குட். ஆனால் இந்த 2 குதிரையும் ஒரே இடத்துல வளர்ந்து வந்துச்சுன்னா அதனால 32,000 எடுக்க முடியும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. த ரீசன் பிஹைண்ட், ஏன் என்னால் யூனிட்டியாக இருக்க முடியல, ஏன் என்னால் ஒரு மனமாக இருக்க முடியல, ஏன் குடும்பத்தில் எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்குது, ஏன் வேலை ஸ்தலத்தில் எனக்கு என் பாஸுக்கும் என் கூட இருக்கணும் பிரச்சனையாக இருக்குது, ஏன் சபையில் என்னோட எல்லாரோடையும் ஒத்து போக முடியல? அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு விஷயம் சொன்னால் மைண்ட் செட். இட்ஸ் டிஃபிகல்ட் டு பிளக் அவுட். பட் ஆனால் நீங்களும் நானும் நினச்சோன்னா முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ், எனக்கு கசப்பு தாங்க, ஆனால் இதனால அப்படி நம்ம ஒத்துக்கொண்டு இது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா நீங்களும் நானும் சேரும் பொழுது 4 மடங்கு நம்மளால் பலன் தர முடியும். ஒண்டியாக இருப்போம் இல்லை, 2 பேர் அவருடைய பிரயாசத்திற்கு அவர்களுக்கு பலன் உண்டு. நெக்ஸ்ட், இது வந்து பெல்ஜியன் குதிரைக்கு மாத்திரம் கிடையாது. நெக்ஸ்ட், எஸ், இட் கேன் பி எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். When a right companion with you, you might have double the confidence. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் இன்னொரு ஆள் இருக்கும்போது செய்யலாம்னு முயற்சி பண்ணுவோம். எக்ஸாம்பிள், கேர்சலுக்கு போகலான்னு பார்ப்போம், முடியாது. 2 பேர் வாங்க போகிறத ட்ரை பண்ணுவோம். ஒரு சில விஷயத்தை தனியாக முடிவெடுக்க முடியாது, இன்னொரு ஆள் கூட சேரும்போது இறங்கி பண்ணுவோம். யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ஸ் when the right companion is with you. அப்போ வெளியில் இருக்கும்போது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் ஒரு 2 பேர், ஒரு கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, ஒரே ஒருத்தன் மட்டும் அன்றைக்கி இருக்கிறான், பயந்து போவான். ஆனால் ஒரு 2 பேர் இருக்கான், முயற்சி பண்ண ஆரம்பிப்பான். நம்ம மாதிரி ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி, யூனிட்டி இஸ் அ ஃப்ளேவர். இது ஒரே ஒன்று மட்டும் தான் வச்சு ஓட்டணும்னா அது யூனிட்டி. ஒரு 10 இது என்னது கீபோர்டு, 10 கீபோர்டை வச்சு பண்ணுறது, தட்ஸ் நாட் யூனிட்டி, தட்ஸ் யூனிஃபார்மிட்டி. யூனிட்டி ஒரு கீபோர்டு, ஒரு ட்ரம்மு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிக்சடு, இட் கேனாட் பி ஈக்குவல். பட் யூனிட்டி, டிஃப்ரென்ஸில் வர்றது தான் யூனிட்டி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். நம்புனீங்கன்னா வர மாதம் உண்மையாகவே ஹார்மோனியஸாக மாறணும்னா ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அந்த தைலத்தை நம்முடைய சபையில் இறக்கி வர மாதத்தை செலிப்ரேஷனாக மாத்திரம் இல்லை, 25ல் இந்த சபையை கொண்டு, உங்களை கொண்டு, என்ன கொண்டு அவருடைய சித்தத்தின்படி இந்த சபையில் நம்மளை வச்சுருந்தாருன்னா இந்த சபையை கொண்டு அவர் நிச்சயமாகவே செய்ய வேண்டியதை செய்வார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தோம். எல்லாம் கண்களை முடிய எழுந்திரிச்சு நிற்கலாமா? தேங்க்யூ. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார், 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார், இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவரே, இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போமா? சபையோடு நம்ம சேர்ந்து செயல்பட முடியல, சபை விசுவாசிகளோடு ஒத்து போக முடியலங்கிற ஏதோ ஒரு குணம் இருக்கா? ஒரு அதிருப்தி, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, நான் இப்படி தான் இருக்கிறீங்களா? ஃபார் காட்ஸ் சேக் நம்ம ஒன்று சேருவோமா? ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கிறோம். இன்றைக்கு சொன்னபடி எல்லாம் சேர்ந்து சபையாய் கொழுந்து விட்டேறிய ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்களேன். சில விஷயங்கள்ல எனக்கு பிடிக்கல, அதனால நான் தனித்தே இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒருமனப்பட்டு தானே கூடி வரணும். ஒன்னா வாசம் பண்ண தானே சபை. நம்மளாம் ஒன்னா இறைஞ்சாதான் சரீரமா இருப்போம். யாரு மேலேயாவது குறைபாடு இருக்க வேண்டால் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க. யாராவது ஒரு சபையில் யாராவது அப்படி இருக்கிறோம்னா ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? வர வருஷத்துல கர்த்தர் இன்னைக்கு சொன்னபடி கேட்டபடியே இன்னும் நல்ல நம்ம சபையில ஒரு மனமா இருந்து ஆசீர்வாதம் ஜீவன்லாம் அங்கே இருக்கணுமே. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, மனதில் தீர்மானம் எடுங்களேன். ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு தேவையில்லை, ஒரு அர்ப்பணிப்பு தான் தேவை நமக்கு. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கூட இணைந்து செயல்பட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ, மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, சகித்துக்கொள்ள, அவர்களோடு இணைந்து செயல்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆமீன். அதே போல் இந்த நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஏதாவது வாக்குவாதம், சண்டை, ஏட்டிக்கு பூட்டி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும், அதையும் ஒப்பு கொடுங்க. பூமியில் 2 பேரும் ஒருமனப்பட்டா
அது பரலோகத்துக்கு தேவையான உண்டாகும்படி 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி குடும்பத்தை எழுத்து செல்லணும். அந்த காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேட்ட வசனத்தின்படியே கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லலாம், ஆனால் செயல்படும் போது இணைந்து தான் செயல்படணும். ஹல்லேலூயா. அதற்கு தடைகள் எல்லாம் ஏசு நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது ஜெபித்து இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே. அந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் காலை முதல் இம்மட்டும் பரிசுத்தக்காரங்களோடு கூட இருந்த வேலை ஸ்தலங்களில் பரிசுத்தக்காரன் கூட இந்த வழிநிறுத்த நன்றி செலுத்துகிறோம். தாவை எப்பொழுதும் சபையாக நாங்கள் ஒன்று கூடி நோக்கி பார்க்க முடியும் தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரப்பா. பாடி ஆராதிக்கும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரப்பா. கேட்ட சத்தியத்தின்படி ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு காணப்படுகிற எல்லா குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நாங்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து ஒரு மனதோடு கர்த்தாவே இந்த சபையில எங்க ஐக்கியப்பட என் தேவன் கிருபாட்டிட செபிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தா நாங்கள் ஒரு மனிதன் ஆவியை உடையவர்களாய் கர்த்தா எப்பொழுதும் நாமத்துக்கு மகிமையா சாட்சியை ஜீவிக்க சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபாட்டிட செபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திரப்பா. கர்த்தா நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டு நாங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்த என் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். மீட்பர் ராஜ்யமா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நச்சுகிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம ஒருவரோட கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்வோமா? துதி கனமகிமையோ மக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையோ மக்கே ஓ நீரே.